Welcome to EMR Physics. I am Raju. 11th Physics Unit 10 Oscillations la numerical problem number 3. Problem என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா consider a simple pendulum of length L is equal to 0.9 meter which is properly placed on a trolley rolling down on an inclined plane which is at theta is equal to 45 degree with the horizontal. Assuming that the inclined plane is frictionless, calculate the time period of oscillation of the simple pendulum. So this is the given problem. In the problem la enna data kuduthirukanga appadina simple pendulum nodaiya length kuduthirukanga. Length of the simple pendulum is given which is 0.9 meter. அதுக்கப்புறம் angle of inclination of the inclined plane குடுத்திருக்காங்க. அது வந்து theta is equal to 45 degree. இந்த சிம்பிள் பெண்டுலமை இன்க்ளைன்ட் பிளேன் மேலே வச்சுருக்காங்க. இப்போ இந்த சிம்பிள் பெண்டுலம்னுடைய டைம் பீரியட் எவ்வளவு, பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் எவ்வளவு அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல எடுத்து எழுதிக்குவோம். given length of the simple pendulum is given as 0.9 meter. Next, angle of inclination is given which is equal to 45 degree. என்ன கேட்டிருக்காங்க, பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் கேட்டிருக்காங்க. டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம் இஸ் ஆஸ்க்ட் டு ஃபைண்ட். ஜென்ரலாக பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் ஆஃப் எ சிம்பிள் பெண்டுலம் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா t இஸ் ஈக்குவல் டு 2 under root of L by G. So this is the formula to find the period of oscillation of simple pendulum. அதாவது நார்மலாக ஒரு சிம்பிள் பெண்டுலமை நம்ம இப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்போம். இப்போ இந்த சிம்பிள் பெண்டுலமை நம்ம ஒரு இன்க்ளைன்டு பிளேனில் வைக்கிறோம். அந்த இன்க்ளைன்டு பிளேனுடைய ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் வந்து 45 டிகிரி. இந்த மாதிரி ஒரு சிம்பிள் பெண்டுலமை ஒரு இன்க்ளைன்டு பிளேன் மேலே நம்ம வச்சோம்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து சேஞ்ச் ஆகும். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இன் தட் கேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா g dash is equal to g cos theta. அதாவது இதை ஒரு இன்க்ளைன்டு பிளேனில் வைக்கும்போது ஜியினுடைய வேல்யூ சேஞ்ச் ஆகுது. அது எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அக்கார்டிங் டு த ஈக்குவேஷன் ஜி டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஜி காஸ் தீட்டா. இங்கே ஏன் காஸ் காம்போனன்ட் மட்டும் கன்சிடர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சைன் காம்போனன்ட் கேன்சல் ஆயிரும். ஸோ ஜி டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஜி காஸ் தீட்டா. இந்த வேல்யூவை இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா டி இஸ் ஈக்குவல் டு 2 under root of L by G cos theta அப்படின்னு வரும். L உடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க, தீட்டாவோடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க, G உடைய வேல்யூ நமக்கு தெரியும் 9.8 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ இந்த எல்லா வேல்யூ நமக்கு தெரியுங்கிறதுனால இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா T உடைய வேல்யூ கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ T இஸ் ஈக்குவல் டு 2 under root of 0.9 that is L. G is 9.8 into cos 45 degree. So this is equal to 2 into pi உடைய வேல்யூவை 3.14 அப்படின்னு எடுத்துக்குவோம் under root 0.9 divided by 9.8 into cos 45 is 1 by root 2. So இதை calculate பண்ணோம்னா we will get this is equal to 2.26 seconds அப்படின்னு வரும். So that is the time period of oscillation of the simple pendulum when it is placed on an inclined plane which is making an angle theta is equal to 45 degree. This is the answer for the given problem. அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் புக் பேக் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.